ரோஜா, நம்ம 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாடுவோம்ல, கண்ணாம்பூச்சி. அதுல நீ போய் ஒளிஞ்சுப்பல, அந்த மாதிரி போ போ, ஒளிஞ்சுக்கோ. மாமா போன் பண்ணலாமா? வெரி குட்ரா, வெரி குட். இப்ப எனக்கு விளக்கமா புரியுதுடா சத்தி, ரொம்ப நல்ல காரியம் பண்ண. ரோஜா, இப்போ நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறோம். நீ இந்த பட்டனை அழுத்தி இங்க எல்லாரையும் கூப்பிடணும், சரியா? சரி, வாங்க போலாம். அத்தை, வா. வாங்க. கால் வந்துருச்சு. மாமா, இப்போதைக்கு ரோஜாவோட சேஃப்டிக்கு இது போதும். இனி பயம் இல்ல. இது தற்காலிகமான தீர்வுக்கு ஓகே, ஆனா இவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்கணும். ஆமா மாமா, டாக்டர் கிட்ட காமிச்சு இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கணும். அது வரைக்கும் இத வச்சு சமாளிக்கலாம். என்ன ரோஜா குட்டி, இத கத்துக்கிட்டியா? குட் குட் குட். ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. கண்மணி, கண்மணி, ஏமா இப்படி கத்துற? மாப்பிள்ள வந்துட்டாருடி. வரட்டும் வரட்டும். என்ன கண்மணி இப்படி சாதாரணமா சொல்ற? என்னென்னமா பண்ண சொல்ற? அந்த ஆளு மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. ஏய், அவர் அப்படி இருந்தா நீ தாண்டி அவர் கோவத்தை குறைக்கணும். அதை இத பண்ணி உன் வழிக்கு கொண்டு வரணும். பொம்பளை நினைச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மயக்கி மடியில விழ வைக்கலாம். புரியுதா? இங்க பாரு கண்மணி, நீ சொன்ன பொய்ய நிஜமாக்கல, அப்புறம் அவ்வளவுதான், மாட்டிக்குவே. பாத்துக்கோ. அதனால அப்படி இப்படி உன் புருஷன்கிட்ட பேசி மயக்கி காரியத்தை சாதிக்க பாரு. என்ன, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. சரி சரி, நான் வரேன், நீ பாத்துக்கோ. வாங்க மாமா.
போயிட்டு வரேன். எவ வீட்டுக்கு போய் எவ கூட குடும்பம் நடத்திட்டு வரேன். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அதானே பார்த்தேன். என்னதான் பொண்டாட்டி மேல கோவம் இருந்தாலும் எந்த புருஷனும் இப்படி விலகி விலகி ஒட்டாமலாம் இருக்க மாட்டான். நீ விலகி போகும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ கன்ஃபார்மா தெரியுது நீ எவ கூடயோ குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு. என்ன உளர்ற நீ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சும்மா மழுப்பாத. நீ கண்டிப்பா வேற எவ கூடவோ வாழ்ந்துட்டு இருக்க. அதான் என்ன சட்ட கூட பண்ண மாட்டேங்கிற. சொல்லு, யார் அவ? கேக்குறேன்ல, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய் கண்மணி, பைத்தியமா உனக்கு? இல்லாததை இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏய் சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்ல. யாரோ எதையோ சொன்னாங்கன்னு கேட்டு உளறிக்கிட்டு இருக்காத. மத்தவங்க பேச்ச கேட்டு நான் ஒன்னும் உளரல. கண்ணால பாத்துட்டு தான் பேசுறேன். என்ன புரியலையா? உன் சட்டைய பாரு, அதுல குங்குமம் ஒட்டி இருக்கு. பாரு. இப்ப எனக்கு பதில் சொல்லு, யார் அவ? இங்க பாரு, லூஸ் மாதிரி பேசாத. சட்டையில குங்குமம் ஒட்டி இருந்தா வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்துறேன்னு அர்த்தமா? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஏதோ தூண்ல சாஞ்சிருப்பேன். அதுல இருந்து குங்குமம் என் மேல ஒட்டி இருக்கும். இதுக்கு போய் பேச வந்துட்ட. இல்லையே, இது கோயில்ல ஒட்டின குங்குமம் மாதிரியே தெரியலையே. கண்மணி, நீ நம்பினால் நம்பலைனாலும் இதான் உண்மை. அப்பா தப்புச்சண்டா சாமி. எங்க ஸ்னேகா மேட்ரு கண்மணிக்கு தெரிஞ்சிருச்சோன்னு பயந்தே போயிட்டேன். இனி கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சாதாரண குங்கும மேட்ருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா? முழுசா தெரிஞ்சது ஆடி தீத்துருவா. அவசரப்பட்டு பேசிட்டோமோ? உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போயிருப்பாரு. போச்சு, தேவையில்லாம இந்த பிரச்சனையை பத்தி பேசி அவர் மூட கெடுத்துட்டேன். இனி அவர் பக்கத்துல கூட போக முடியாது. என்ன ரோஜா குட்டி? ஐயோ, அக்காவுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. உன் கூட விளையாடலாம் வர முடியாது. ப்ளீஸ், நீ மட்டும் போய் விளையாடுறியா? ரோஜா, ரோஜா, இங்க வா. என்ன சொல்லிருக்காங்க? இது எப்பவுமே உன் கையில இருக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல. இத கட்டாம போற? கைய நீட்டு. பாப்பா, பாப்பா என்ன பாரு. எங்க யாரையாவது கூப்பிடணும்னு நினைச்சீனா இத அழுத்தணும், சரியா? இத அழுத்தணும், சரியா? ஓகே, இப்ப போய் விளையாடு.
ஏண்டா மாமனார் வீட்டுக்கு போற மருமைய மாதிரி வீசின கையோட வந்திருக்க கோணிப்பை எங்கடா? கோணி எதுக்குண்ணா? எதுக்கா? குழந்தை எப்படா தூக்கிட்டு போறது? கோணியில போட்டு தான் யாருக்கு சந்தேகம் வராம மூட்டை மாதிரி தூக்கிட்டு வரணும்டா. போடா போய் கோணி எடுத்துட்டு வா. கொண்டடா சீக்கிரம். இத வந்துட்டேனே. டேய் நான் சொல்லும் போது ஒரே போடா போட்டு கோணி பையில அமுக்கிட்டு வந்துடணும். சத்தம் வரக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சது. கோணியில ஓட்டக்கிட்ட இருக்கா? அதெல்லாம் இல்லண்ணே. எதுக்கு கேக்குறேன்னா கோணியை தூக்கிட்டு வரும்போது சிந்தாம செதறாம தூக்கிட்டு வரணும். புரிஞ்சுதா? சரி, எல்லாத்துக்கும் தலை ஆட்டாத வா. சரிண்ணே. அந்த குழந்தை வெளியில வந்தா ஒரே அமைக்கலான்னு பார்த்தா வெளியில வர மாட்டேங்குதேயா. அண்ணே எப்பண்ணே அந்த குழந்தை வரும்? வருண்டா, அவசரப்படாதடா. இல்லண்ணே 1 மணி நேரம் தான் சொல்லி டாக்ஸியை கொண்டு வந்திருக்கண்ணே. இதுக்கு மேல போனா ஓனர் திட்டுவாருண்ணே. உன்னை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். சரிடா, ரொம்ப அவசரப்படுற. சரி பின்பக்கமா போய் பாப்போம். சரிண்ணே. வந்த வேலை ஈஸியா முடிஞ்சதுடா. ஆமாண்ணே. அப்படியே கோணியை போட்டு ஒரே அமுக்கு. கோழி குஞ்சு மாதிரி தூக்கிட்டு ஓடியே போயிடணும். சரிங்கண்ணே. டேய் என்னடா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? ஏறா. இது எப்படிண்ணே தாண்டறது? டேய் வேலைன்னு வந்துட்டா 7 கடலையும் தாண்டணும். இதை தாண்ட முடியாதா உன்னால? அண்ணே மொட்டை சவுரா இருந்தா தாண்டிடலாம். இது கத்தி மாதிரி இருக்குண்ணே. தகரண்ணே ஏறும்போது ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா? டேய் உனக்கு எது நடந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏறா. போலீஸ் வராங்கண்ணே, நான் புறப்புறேண்ணே. டேய் என்ன எதுக்குடா தனியா விட்டு போற? எனக்கே பயமா இருக்குடா. அப்ப நீங்களும் கூட வாங்கண்ணே. குழந்தை யாரா கடத்துறது? நம்ம தான். அப்ப சும்மா இரு. சரிண்ணே. ரோஜா என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுடா? ஏதாவது பூச்சி கடிச்சிருக்க போகுது. இல்லையே, ஒன்னும் கடிச்ச மாதிரி தெரியலையா நீ? அப்புறம் எதுக்கு அலாரம் அமுக்குனாவ? என்னாச்சுமா? டேய் போலீஸ் இல்ல, ஒரு மண்ணு இல்ல. குழந்தை கையில கட்டியிருக்க வாட்சில இருந்து வர்ற அலாரம்டா இது. அண்ணே அந்த அலாரம் சவுண்ட் கேட்டா ஆளுங்களா வந்துட்டாங்கண்ணே. டேய் மொத்த குடும்பமும் அப்டேட்ல இருக்குடா. ரோஜா எதுக்கு நீ அலாரத்தை அழுத்துன? எதுக்குப்பா? என்ன குழிய காட்டுற? அத்தை, அவ கையில ஒரு பால் வச்சிருந்தா, அது குழிக்குள்ள விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்மள கூப்பிட்டிருக்கா. ரோஜா பால் குழிக்குள்ள விழுந்துருச்சா? அண்ணா இவங்க எப்ப பந்து எடுத்து நம்ம எப்பனே குழந்தைய கடத்துறது? டேய் காரி ஆகணும்னா காத்திருந்து தாண்டா ஆகணும். பேசாம இருடா. சரிண்ணா. பால் தானே, நவரு மாமா எடுத்துறேன். ஆமா எப்படி விழுந்துச்சு? என்ன பண்ண போறீங்க? கை விட்டு எடுக்க வேண்டியதா? ஐயோ உள்ள ஏதாவது பூச்செல்லாம் இருக்கும். கையில விடாதீங்க. நீ எப்படி எடுக்கிறது அத? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி ஊத்துனா அது மேல வந்துரும். சரி போ. இருங்க நான் வரேன். இதுக்குள்ள விழுந்துருச்சா?
தள்ளுங்க. பொன்னி என்னங்க வந்து மேல வர மாதிரி தெரியலையே. அண்ணே ஒரு பந்துக்கான இவ்ளோ இம்சை வந்தா வேலையை பார்க்க விட மாட்டேன்றானுங்க. பேசாத, கவனி. சரிங்க. அண்ணே சரி விடுங்க. ரோஜா, நான் உனக்கு வேற பால் வாங்கி தரேன், சரியா? இல்லடா, அது உள்ள போயிடுச்சுல. நான் வேற வாங்கி தரேன். சரி, நான் வேற வாங்கி தரேன், அடாத. உனக்கு வேற வாங்கிக்கலாம் பாப்பா. ரோஜா, நான் வேற ஒண்ணு வாங்கி தரேன். சரி, இவ அடம் பிடிக்கிறா. நான் போய் கடப்பரை எட்டுன்னு வரேன், தோண்டி பாப்போம். என்ன ஏதோ இரும்பு சத்தம் மாதிரி கேக்குது? திரும்பவும் மெட்டல் சத்தம் மாதிரி தான் கேக்குது. ஏதோ மெட்டல் சவுண்ட் கேக்குதுன்னு. ஏதோ மெட்டல் சத்தம் மாதிரி தான் கேக்குது ராசாத்தி. மண்ணுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் தோண்டி பாருங்க. ஏதோ மெட்டல்ல பட்ட மாதிரி சத்தம் கேக்குது. எதுக்கும் பார்த்து பொறுமையா தோண்டுங்க. பார்த்து எடுங்க. என்னண்ணே மெட்டல் சவுண்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏய், ஏதாவது பைப் லைன் போகுண்டா, அதுல கடப்பாறை போட்டிருக்கும், அதான் சத்தம் வருது. ஒட்டுமொத்த குடும்பமும் சீரியஸா இதுக்கு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்த வேலையை மட்டும் பாடுறா. சாரிண்ணா. பார்த்து. பார்த்து பார்த்து. ஏதோ சில மாதிரி இருக்கு. மண்ணை தொடங்க. பாத்துங்க. பொன்னி, அந்த தண்ணி எடு. அண்ணே, இது ஏதோ சாமி சிலை இல்ல? ஏதோ செல்லடா. அம்மன் சில மாதிரி இருக்குல்ல? அம்மா தாயே காமாட்சி, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏய், விட்டா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருவ போல இருக்கு. சாமினே. அண்ணே, அம்மன் சிலை தானே? ஆமா ரசதி, ஏதோ பழங்காலத்து சில மாதிரி இருக்கு. ரசதி, இப்ப இது என்ன பண்றது? அண்ணே, தங்க வேலை செய்யற ஆசாரிய வர சொல்லுவோம். அவரு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சிலைன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். சரி ரசதி.